நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஞானப்பிரகாசம், சென்னை ஆவடி தொகுதியை சேர்ந்தேன். நான் ஒரு டேக்ஸ் கன்சல்டன்ட், ஸ்மால் ஆபீஸ் வச்சு நடத்திட்டு இருக்கேன். இப்போ தேர்தல் படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட நெருங்கி இருக்குது. நான் பொதுவாக காணொலி எதுவும் போறதில்ல, நிறைய முகநூல் பதிவுகள் தான் போடுவேன், வாட்ஸ்அப் பதிவுகள் போடுவேன். முதல் முறையாக இப்பதான் அரசியல் காணொலி போடுறேன். எல்லா மக்களுடைய நலனுக்காக தான் இந்த காணொலி போடணும்னு நான் விரும்பினேன். ஏன்னா எனக்கு பேச்சு சரியா வராது. ஸோ அதனால நான் பேசுறதை விட எழுதுதான் நிறைய விரும்புவேன். நான் பேசுறத முடிஞ்சவளும் புரிஞ்சுங்க, இல்லைன்னா கொஞ்சம் கிட்ட வச்சாது புரிஞ்சுங்க. இப்போ எலெக்ஷன், இந்த மக்கள் அரசியல் என்பது என்ன? சமூக சேவை தான் அரசியல். சமூக சேவை செய்யறவங்க மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சமூக சேவைக்கு அதிகாரம் கொடுத்தா அதுதான் அரசியல் என்று என்னுடைய புரிதல். இந்த மாதிரி இந்த அரசியல் நிர்வாகத்தை நடத்துறதுக்கு நம்ம உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அதுக்கு ஒரு தலைவரை முதல்வர் தேர்ந்தெடுத்து மாநிலம் மத்தியிலும் ஆட்சி நடத்துறோம். இப்போ இந்த சட்டசபை தேர்தலில் நம்ம எவ்வளவு பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட நல்ல ஆட்சியும் பார்த்துட்டோம், கெடுகட்ட ஆட்சியும் பார்த்துட்டோம், அடிமை ஆட்சியும் பார்த்துட்டோம், ஊழல் ஆட்சியும் பார்த்துட்டோம், குடும்ப ஆட்சியும் பார்த்துட்டோம். பொதுவாகவே ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தேவைப்படுது. திராவிட இயக்கம் எப்படி ஆரம்பிச்சது, இப்போ காங்கிரஸ் தேவை எப்ப தேவைப்படுது தமிழ்நாட்டுக்கு, அப்புறம் அடுத்த திமுக பிரிஞ்சு அதிமுக எப்ப தேவைப்படுது. இந்த ஆட்சிகள் எல்லாமே பெரும்பாலும் சினிமா துறையில தான் இந்த 50 வருஷமா வந்துட்டு இருக்கு. நம்ம சினிமாவில இருந்து வர நான் வெறுக்கிறோம், நானும் சமூக சேவம் தான். பட் ஆனா நமக்கு மக்கள் மற்ற மாநிலத்தோட தமிழ்நாட்டுல சினிமா துறையில தான் ரொம்ப ஈர்ப்பு கொஞ்சம் அதிகம். அதை வச்சு அப்படியே ஓட்டளிக்கிறாங்க. சினிமா நல்லவனா இருந்தா அப்படியே நிஜத்துல நல்லவனா இருப்பாங்க. அது எந்த அளவு நல்லவளா நடந்தா மக்கள்கிட்டே விட்டுறாங்க. இப்போ கடந்த ஒரு 50 வருஷமா என்ன ஆட்சி நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும். காமராஜர் அண்ணா ஆட்சி வரைக்கும் கரெக்டா இருந்தது, எல்லாரும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். காமராஜர் கல்வி நிறைய வளர்ச்சிக்கு நிறைய கொண்டு வந்தார், தொழிற்சாலை கொண்டு வந்தார், அணைகளை கட்டினார், நிறைய பண்ணார். அவர் காமராஜர் ஆட்சி பொற்கால ஆட்சி. அந்த மாதிரி ஒரு பொற்கால ஆட்சியை எங்க கொடுக்குறாங்க. அண்ணா கொஞ்சம் நல்லா பண்ணாரு, ஆனா அவரு சீக்கிரமா இறந்ததால அவரால் அதிகமா செய்ய முடியாம போச்சு. அதுக்கப்புறம் அந்த கருணாநிதி சமூக நீதி படி நிறைய பெண்களுக்கு ஆதரவா, சமூக நீதிக்கு ஆதரவா நிறைய சட்டங்களை கொண்டு வந்தார். நிறைய ஒரு ஆரம்பம் வந்து நான் கரெக்டா பண்ணியிருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் போக போக அதுல நிறைய ஊழல் நிறைய ஆரம்பிச்சது. இந்த வாரிசு அரசியல் ஆரம்பிச்சது. அது வாரிசு அரசியல் தலைமையில மட்டும் இல்ல, அந்த கட்சியில மாவட்ட நிர்வாகிலிருந்து வார்டு மெம்பர் வரைக்கும், கிளை செயலர் வரைக்கும் வாரிசு ஆரம்பிச்சிச்சு. சாதாரண வார்டு மெம்பர் நீ சைக்கிள் போறோம், நாளைக்கு வண்டியில போயிட்டு ஜெயிச்ச பிறகு கார் வாங்கிடலாம், ஒரு 5 வருஷத்துலயே பெரிய வீடு கட்டிடலாம். எப்படி முடியுது? இப்ப அரசியல் ஒரு தொழிலா கொண்டு வந்துட்டாங்க. பணம் போட்டு பணம் எடுக்கிற மாதிரி, அந்த மாதிரி தொழில் ஆகிட்டாங்க. ஸோ இந்த அரசியல தொழிலா மாத்ததுல இந்த திமுக அதிமுக ரெண்டுத்துக்கும் பங்கு உண்டு. ஏன்னா கரெக்டா பாத்தீங்கன்னா அண்ணா காமராஜர் வரைக்கும் அரசியல் தொழிலா இல்லை. அது ஒரு நல்ல ஒரு சமூக சேவையா மக்களுக்கு சமூக சேவை கிடைச்ச வாய்ப்பா, சுயநிலைகள் இல்லாம நல்ல தலைவர்கள் கிடைச்சாதான். தலை சரிஞ்சா எல்லாமே உடம்பு வாள்கள் எல்லாம் சரியா இருக்கும். தலை சரியில்லைன்னு வச்சுங்களேன், அந்த மொத்த உடம்பு வேஸ்டும். மூளை சரியில்லைன்னா பைத்தியக்காரனா தான் சுத்தணும். உடம்புலாம் அழகா இருந்தா என்ன பிரயோஜனம்? மூளை சரியில்லை என்ன பண்ணும்? நம்ம தமிழ்நாட்டுல எல்லா வளங்களும் அழகா இருக்குது, ஆனா அது செயல்படுத்துறத மூளை சரியில்லை. அதுதான் பிரச்சனை. அந்த நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மக்கள் தவறிடுறாங்க. இப்போ கருணாநிதி கருணாநிதி தமிழ் வளர்த்தா, தமிழ் எதுனா நல்லா பண்ணாரு சொல்றாங்க. எனக்கு கருணாநிதி மேல நிறைய விமர்சனங்கள். கருணாநிதி தான் தமிழையும் அழிச்சாருன்னு சொல்றேன். ஏன்னா தனியார் ஆங்கில பள்ளிகளை முதல் முறையா தமிழ்நாட்டில் கொண்டு வர அனுமதிச்சது கருணாநிதி தான். அப்ப தனியார் ஆங்கில பள்ளி வந்தது, அவன் நல்லா கொள்ளையடிக்க ஆரம்பிச்சு ஆங்கிலத்தை வளர்ந்தது, ஆனா தமிழ் அழிஞ்சது. கல்வி ஏழைகள் எட்டாக்கனியா மாத்ததுல திமுக முக்கிய பங்கு உண்டு. அதே மாதிரி மதுவிலக்கு இருந்தது, பூர்ண மதுவிலக்கு
கழித்துட்டு கஜானா நிரப்பத்துக்கு தனியார் சாராயம் வைக்கலான்னு அனுமதிச்சாரு. அதே போக போக ஜெயலலிதா ஆட்சியில அரசியல் எடுத்து நடத்தாச்சு டாஸ்மாக். இதனால இந்த டாஸ்மாக் குடிச்சு ஏழைங்க நடுத்தர மக்கள் குடிச்சு செத்து சுண்ணாம்பரம் குடும்பம்லாம் நாசமாச்சு. பல லட்சக்கணக்கான பெண்களை தாலி பல பெண்கள். இது வந்து இந்துக்கள் மட்டும் இல்லை, தாலி அந்த இந்துக்கள் நினைச்சுக்காது, கிறிஸ்டின்லயும் முஸ்லீம்லயும் நிறைய பெண்களை விதையாடுறாங்க. ஸோ கருணாநிதியால தமிழ் அழிஞ்சது, தமிழ்னு அழிஞ்சான். தமிழ் இன்னைக்கு நல்ல உடல் உழைப்பு உள்ள, வீரம் உள்ள, நல்ல உடற்கட்டு உள்ள தமிழ் அந்த மாதிரி இன்னைக்கு வேலை செய்யறதுக்கு லாய்க்கு இல்லாதவன் ஆயிட்டான். உடம்பு சோம்பேறியும் ஆயிட்டான். உடம்புல பலமே இல்லை, குடிச்சு உடம்பு நடமா 195% குடிக்கிறோம் தான். அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு எதை அரசாங்கம் நடத்தணுமோ அதை நடத்தல. பள்ளிகளையும் கல்லூரிகளையும் கல்வி எடுத்து நடத்தணும். ஆனா கல்வியை தனியார் கொடுத்துட்டு தனியார் நடத்த வேண்டிய சாராய உற்பத்தியை அரசியல் எடுத்து நடத்துது, அரசியல் விற்குது. இது 2 கழகங்களையும் இருக்குது. அதிமுக 2 கழகங்களையும் இந்த மாதிரி இருக்காங்க. ரொம்ப நிறைஞ்சு கிடக்கு. அதுக்கப்புறமா அதிமுக வந்தது. அது எம்ஜிஆர் வந்தார், எம்ஜிஆர் நல்லாட்சி தந்தார். அது வந்து நான் எம்ஜிஆர் பேர்ல நான் இல்லை, கிட்டத்தட்ட இறக்கம் தருவாயில் தான் நான் பிறந்தேன். எம்ஜிஆர் சில நிறைய திட்டங்கள் ஏழைகள் எல்லாம் செஞ்சாரு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். எம்ஜிஆர் வந்து நல்லவரா இருந்தா, கெட்ட பகல் எல்லாம் கூட நல்ல ஒழுக்கமுள்ள பண்ணீங்கன்னா அவர் மேலே எனக்கு மட்டும் சரி, இந்த குடிப்பழக்கம் எல்லாமே சிகரெட் பிடிக்காம நல்லபடியா நடிச்சு நல்லவர் தான். ஏன் ஒரு பூர்ண மதுவில் கொண்டு வரல? ஏன் கொண்டு வரல? அவர் ஆட்சி ஆரம்பிச்ச பிறகு பார்த்தா தொடர்ந்து அவர் தான் ஜெயிச்சிருந்தாரு. நடுவில் தான் ஒரு தடவை தோத்தாரு, தொடர்ந்து அவர் தான் ஜெயிச்சாரு. அவர் ஏன் கொண்டு வரல? அது கொண்டு வந்து நீங்க உண்மையா திரையிலே நல்லவன், நிஜத்திலேயே நல்லவன் நிரூபிச்சிருக்கலாமே, நிரூபிக்கலாம். எம்ஜிஆர் மேல ஒரே கமிஷனு விசாரணை, அவன் கலைஞர் மேல சர்க்காரி கமிஷனு. அந்த ஊழல் செய்தல, கண்டுபிடிக்க முடியாத ஊழல் செய்ததுல திமுக ஆட்சிக்கு ஆளே கிடையாது. அது மிஞ்சான ஊழல். நீங்க சிபிஐல FBI அமெரிக்க FBI வந்தா கூட கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி ஊழல் செய்யும். ஆனா பல பணக்காரன் வசதியான எப்படி பணம் வந்து தெரியாது. எல்லாமே கோடீஸ்வரம் எல்லாம் பக்கவா இருப்பாங்க. நீங்க தேர்தல் வந்து பணம் செலவு பண்ணி அதை முதலீடு செலவு பண்ணி அதை திரும்ப எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்ப கூட கீழே ஒரு கடையில, வாழ்மை கடையில ஒருத்தர் பழக்கடை, அவர்கிட்ட கேக்குறேன், ஏங்க இந்த வாக்குச்சீட்டு எல்லாம் லிஸ்ட் போட்டு வீட்டுல குடுத்துட்டாங்களான்னு கேக்குறேன். வந்துருச்சுங்க. அப்படியா? எங்க ஏரியால கொடுத்தான்னு தெரியல, நான் போறதே இல்ல, வீட்டுல இருக்கிறதே இல்லை, எங்க கடைக்கு வந்துடுறேன்னு சொன்னேன். அப்ப சொன்னார், உடனே எனக்கு வாக்குச்சீட்டு எங்க 500 ரூபாய் கொடுத்தாங்க. 500 ரூபாய் கொடுத்தாங்களா? யார் கொடுத்தாங்க? அதிமுக கொடுத்தது. எங்க அதிமுக வந்தாங்க. உடனே நான் சொல்றாரு, திமுக 30% ஒருத்தனும் கொடுக்க மாட்டாங்க, அவன் கொடுக்க மாட்டான். உட்டம் வாங்குறதே தப்பு, எல்லாரும் திமுக கொடுக்கலன்னு திட்டுறாரு வேற. இங்க எனக்கு என்ன சரியா இந்த வேதனை போறதான்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் சரிங்க, நீ யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு சும்மா கேட்டேன். ஏதாவது சொல்ல மாட்டேங்கன்னு சும்மா கேட்டேன். நான் அதிமுக தான் ஓட்டு போடுவேன். எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. பணம் வாங்குறதுக்காக உண்மையிலேயே கொடுத்த வாக்கு நிறைவேறதுக்காக வாக்கு போடுறாரு சொல்ல நினைச்சேன். இந்த மாதிரி ஒரு 500 1000 எல்லாம் பணம் வாங்குறது, விற்கிறது, உங்களுக்கு நீங்களே விற்கிற மாதிரி. அதான் சொன்னேன், தலை சரிந்தா அந்த வால் சரியா இருக்கும். தலை சரியில்லை. கட்சி தலைவர் நான் வாக்குக்கு பணம் வாங்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், யாரும் லஞ்ச ஊழல் செய்யக்கூடாது, நேர்மையான ஆட்சி தருவேன், என் கட்சியில இருக்கணும், நேர்மையா தான் இருக்கணும், நியாயமா இருக்கணும், நான் நேர்மையாக தான் தேர்தல் அணுகுவேன். அது வந்து அரசியல் ஒரு தொழிலா இருக்கணும். அவன் சொந்த தொழிலை செஞ்சது பாத்தியமா அரசியல் இருக்கு. அரசியல் ஒரு கடமை. அது ஒண்ணு 3 நேரம் செய்யலாம். ஆனா 3 நேரம் செய்யறதுக்கு நாங்க அரசு அதிகாரம் கிடைக்கணும், அரசு சம்பளம் கிடைச்சு இருந்தா செய்யலாம். ஆனா அந்த அரசு சம்பளத்துல எத்தனை பேர் வாழறாங்க? எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் அந்த MLA சம்பளத்துல மட்டுமே வாழறாங்க? எத்தனை பேர் வாழறாங்க? யாரையும் கேட்டு பாருங்க. அவங்க தேர்தல் மனு தாக்கல அவங்க சொத்து விவரம் காமெடியா இருக்குது. ஒருத்தர் காரையில்ன்றாரு, ஒரு பெரிய கட்சி தலைவர். ஆச்சரியமான தகவல்லாம் வருது. சோ இந்த அதிமுக திமுக நம்ம மாறி மாறி ஓட்டு போட்டோம். மாறி மாறி கோல் போறதுக்கு தமிழக தேர்தல் வந்து ஃபுட்பால் மேட்ச், ஹாக்கி மேட்ச் கிடையாது. மாறி மாறி கோல் போட்டுருக்கு. இந்த மாதிரி மாறி இவன் சரியில்லை அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் வரவே கூடாதுன்னு இவனுக்கு போறது, இவன் வரவே கூடாது இவனுக்கு போறது. நான் மொத்தம் 2 பேரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா 3வது ஆள் ஆப்ஷன் இல்லை. 3வது 4 5 நிறைய பேர் வரலாம். ஆனா வந்தவங்க யாரும் சரியா நிக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு 3வது அணி யாரெல்லாம் வந்தா பாத்தீங்கன்னா, வைகா பெருஞ்ச வந்தாரு. எம்ஜிஆரே 3வது அணி தான். ஏன்னா காங்கிரஸ் திமுக தான் இருந்தது. 3வது அணி வந்தாரு, ஜெயிச்சாரு. சரி வந்தார், நின்னாரு. ஏன்னா திரைப்படம் ஜெயிச்சாரு. ஓகே, அந்த காலத்து மக்கள் ஓட்டு போட்டாங்க.
அதுக்கப்புறமா யார் வந்தா, வைகோ பிரிஞ்சு வந்த திமுக, அவரு மூணாவது நின்னாரு தனியா, அப்புறம் தொடர்ந்து நின்னா இல்ல, உடனே ஏடிஎம்கே சேர்ந்தார், அப்புறம் டிஎம்கே சேர்ந்தார், மாற்றி மாற்றி. அதுதான் கொண்ட கொள்கையில உறுதியா நிக்கணும். பிடிக்கலன்னு எந்த கட்சியிலிருந்து வெளியே வந்தாரோ வைகோ அதே கட்சியோட திரும்ப கூட்டணி வச்சு அங்கேயே தான் இருக்காரு. அந்த தலைவர், அந்த வாரிசு தலைவரே தள்ளத்துக்கு வச்சு ஆடுறாரு. இப்போ இதே மாதிரி தான் அதிமுகவிலையும். அதிமுக எம்ஜிஆருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் கூடவே இருந்தா ஜெயலலிதா. ஜெயலலிதா எம்ஜிஆர் என்ன ஒரு நான் சொல்ல விரும்பல, அது ஊருக்கே தெரியும். அந்தமா வந்தாங்க, அந்தமா கொடுத்த ஆட்சி வந்து ஒரு எல்லாம் சூப்பரான விஷயம். இரும்பு பெண் அதெல்லாம் சொல்லிக்கலாம். அது உறுதியான ஆட்சி வந்து, நேர்மையான ஆட்சி வந்து நல்லது செய்யறதுக்காக இருக்கும். ஒரு அடுத்தவங்களை பழி வாங்குறது கூட, அடுத்தவரை பேச விடாம மூட பண்றோம், எவனையும் வாழ விடாத இருக்கணும், எதிராளி ஆட்சி துவம்சம் பண்றது, இது பேர் சர்வாதிகாரம். இந்த சர்வாதிகாரம் வந்து இரும்பு பெண் ஆட்சி கிடையாது, அது ஒரு சர்வாதிகார ஆட்சி. சர்வாதிகார ஆட்சியில் யாருமே பேச முடியாது. ஆனா சில பேர் சொன்னாங்க ஜெயலலிதா ஆட்சி யாரும் பேசுவீங்களா இப்ப தரலையா, அது ஒரு சர்வாதிகார ஆட்சி. அதனால அந்த சர்வாதிகார ஆட்சியில் யாரும் பேச முடியாது. இது இப்ப இந்த அந்த அந்த ஆட்சியில் டாஸ்மாக அரசு உடைமையாகி நிறைய குடிகாரனாகி ஒரு 6700 கடை தனி தமிழ்நாட்டையும் நாசம் பண்ணிட்டான். ஒரு பெண்ணு பொதுவாக மது குடிக்க மாட்டாங்க. ஒரு பெண்ணு மது உற்பத்தி மதுகளுக்கு கொண்டு வரல. ஒரு திரையில நடிச்சு எம்ஜிஆர் நல்லவன நடிச்சவர், எம்ஜிஆர் அந்த மதுவில் கொண்டு வரல. ஒரு பெண்ணு மதுகளுக்கு அவங்களே மதுகளுக்கு கொண்டு வரல, அப்புறம் வேற எந்த அவங்களே கொண்டு வரக்கூடாது. சரிங்களா? இன்னைக்கு அதுக்கப்புறம் ஊழல், லஞ்சம், அது எங்க ஊத்தேனும் எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் லஞ்சம் இல்லாம எதுவும் செயல்பட முடியாது. என்னதான் ஆன்லைன்ல கொண்டு வந்தாலும் பாதி ஆஃப்லைன்ல தான். இப்ப கூட ஜிஎஸ்டி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா எதனா ரிஜெக்ட் பண்ணி வச்சிடறாங்க. அங்க போனா அவங்க துட்டு கொடுக்கணும் எதிர்பார்க்கறாங்க. எனக்கு சின்ன சொத்த காரணத்தான் ரிஜெக்ட் பண்ணி வைப்பாங்க. ஒரு சங்கம் பதிவு பண்ணு வச்சுக்க, பாதி ஆன்லைன் பாதி ஆஃப்லைன். முழுக்க ஆன்லைன் இல்லை, சும்மா சொல்றாங்க. ஒரு சில தான் சேவை தான் முழுக்க ஆன்லைன் இருக்குது, எல்லாமே இல்லை. இப்ப மூணாவது அணி வேற யாரும் வந்தா, விஜயகாந்த் வந்தார். விஜயகாந்த் மூணாவது நின்னாரு, அவரு நீங்கல கொஞ்ச நாள் நின்று அப்புறம் திரும்ப ஏடிஎம் சேர்ந்தாரு. அப்புறம் மக்கள் நல்ல கூட்டம் வந்து மக்கள் நல்ல கூட்டம் கூட்டியா வந்தது, அதுவும் நின்று அது ஒழுங்கா இருந்தது. அதுல எல்லாத்தாலையும் ஒன்னா சேர்ந்து கூட ஒரு மீட்டிங் போடல. அது வேற விஜயகாந்த் சேர்ந்தது தப்பு இல்லை, விஜயகாந்த் முதல்வராக இருந்தா பெரிய தப்பா போச்சு. முதல் வேட்பாளர் ஜெயிச்சு பிறகு முடிவு பண்ணி சொல்லியிருந்தா ஒருவேளை நல்லா ஜெயிச்சிருக்கும். ஆனா மக்கள் நல்ல கூட்டம் இன்னொரு புண்ணியம் இன்னொரு நடந்ததுன்னா திமுக தோத்து அதிமுக ஜெயிச்சுது. சோ இதுதான் நடந்தது. மக்களுக்கு ஒரு அடுத்த வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் மக்கள் என்ன சொல்றாங்க, 50 வருஷமா ஒரே கட்சி ஓட்டு போட்டேன், 50 வருஷமா ஒரே பொண்டாட்டி ஒரே புருஷனோட வாழலாம், அதான் 50 வருஷமா ஒரே கட்சியோட வாழறது. அது என்ன சொல்றது? அவன் அப்படின்னா பொற்கால ஆட்சி கொடுக்குறாங்களா கேளுங்க பாருங்க, யாரும் பதில் சொல்ல முடியாது. அப்படியே 9 வருஷம் ஆண்ட காமராஜருக்கு அதுக்கப்புறம் திறந்து கொடுக்கல. அதே காங்கிரஸ்காரனே கூட ஓட்டு போட மாட்டாங்க. இப்ப இவங்க வந்து 50 வருஷமா சிலர் என்ன சொல்றாங்க, ஜெயிக்கிற கட்சி ஓட்டு பண்ண, ஓட்டு போட்டா யாரும் வேணா ஜெயிக்கலாம், ஏன்னா நாயோட ஜெயிக்கும். நான் என்ன இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. மக்கள் ஒரு சார்பா ஓட்டு போட்டா யாரும் ஜெயிக்கலாம். அதனால நல்ல வேட்பாளர், நல்ல தலைவரை பார்த்து, நேர்மையா நியாயமான ஆட்களை பார்த்து ஓட்டு போடணும். சட்டியலுக்கு தான் அகப்பையில் வரும். மக்கள் சரியில்லை, பணத்துக்காகவும் இலவசங்களுக்காகவும் ஓட்டு போறது. மக்களை நாம சுயமா சம்பாதிச்சு வேலை செஞ்ச தொழில் செஞ்ச சம்பாதிச்சு அவன் பொருள் வாங்குற அளவுக்கு உருவாக்கணும். நீ டிவி, ஃப்ரிட்ஜு, மிக்சி, கிரைண்டர் கொடுக்குறேன், வாஷிங் மிஷின் கொடுக்குறேன், இதெல்லாம் என்ன இது இல்லத்தரசி ஊதியன்றாங்க. அது கூட எனக்கு கொஞ்சம் விமர்சனம் இருக்குது. எவன் பொண்டாடி எவன் கொடுக்குறது ஊதியன்றது எனக்கு தெரியல. அவங்களுடைய இல்லத்தரசின்னு சேவை வந்து பாராட்டப்படிதான். அதுக்கு மதிக்கலைன்னா புருஷனை திட்டுங்க. அப்போ ஆம்பளைங்களுக்கு அறிவு கொடுத்துங்க, பெண்கள் எவ்வளவு உழைக்கிறாங்க என்ன பண்றாங்கன்றது அவங்களுக்கு சமமா எதனா கொடுங்க. இதுக்கப்புறமா என்ன சொல்றது, இப்போ வாக்குக்கு பணம் வாங்கிறது கேக்குறீங்க. என்ன மாதிரி 5 வருஷம் 10 வருஷம் கேட்குங்க, உங்க கடன்லாம் அடைஞ்சு 5 வருஷம் நல்ல நிம்மதியா இருக்கலாம். அதுவும் பண்ண மாட்டேங்குது. 500 1000 கேவலமா ஒரு ஆடு வித்தா கூட 10,000 20,000 வைக்கிறேன். அவ்வளவு ஆடை விட கேவலமா இருக்கிறீங்க, கோழியோட கேவலமா இருக்கிறீங்க. ஒரு பண்ணி கூட விலை அதிகமா இருக்கு உங்களை விட. இப்ப இலவசங்களை பார்த்து ஓட்டு போறது, ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போயிட்டு இதெல்லாம் முட்டாள் தானே. உங்களுக்கு நல்லவனா நீங்க நல்ல தலைவரா நல்ல வேட்பாளரா அதை பார்த்து ஓட்டு. நாம போற ஆள் நான் ஜெயிக்கணும், நாம போற வாக்கு ஆளு வேட்பாளர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது நல்லதுதான். ஆனா அது அவன் மட்டும் தான் ஜெயிக்கணும், அவனு ஜெயிக்கிற ஆள் தான் ஓட்டு போறது பேராசை. நீங்க போற ஆள் தான் ஜெயிக்கணும்ன்றது ரொம்ப